morning guys. So இன்னைக்கு 30th February Monday. இப்போ ஒரு 11:26 AM நான் வந்து ஒரு பை என்ட்ரி எடுத்திருக்கேன். Shut up and sit down. ஏன் அந்த பை என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் வந்து நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ இந்த ஜோன் பாருங்கள், இங்கே வந்து ஒரு செல் ஆகி இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் ஃபினிஷ் ஆகிருக்கு. ஸோ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஜோனில் நான் பை எடுத்திருக்கேன். ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய எஸ்எல் அண்ட் டிபி வந்து 1:2 ஃபார்முலாவில் வச்சுருக்கேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி மார்னிங் இந்த ஜோன் பாருங்கள், இங்கே வந்து மார்க்கெட்டு இங்கேயே மார்னிங்கே வந்து ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் ஆகி முடிஞ்சு இங்கே வந்து செல் ஆகி திருப்பி பை ஆகி இந்த ரீடெஸ்ட் ஜோனில் வந்து நம்ம செல் என்ட்ரி எடுத்திருக்கணும். பட் என்னால் வந்து எடுக்க முடியல. மார்னிங் வந்து நான் என் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இருந்தேன். ஸோ நான் இது வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ எடுத்திருந்தாலுமே இந்த இடத்துல இந்த ஜோனில் நம்ம செல் எடுத்திருந்தோம்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம மார்னிங்கே புக் பண்ணியிருக்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த பை எடுத்திருக்கேன். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், எனக்கு வந்து நான் வீடியோ போட்டதுக்கப்புறம் நிறையா பேர் எனக்கு பர்சனலாக பின் பண்ணியிருந்தீங்க. என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதாவது நான் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவீங்க. எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அன்டில் வந்து நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜியை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுற வரை. நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜியை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து அது நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் வந்து இதுதான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி. பிரேக் அவுட் ஆகுது. ஸோ நான் வந்து இந்த இடத்துல பை எடுக்கிறேன், எஸ்எல் அண்ட் டிபி வைக்கிறேன். ஸோ இதே வந்து நான் வந்து எஸ்எல் வைக்கலன்னு வைங்க, இப்போ மார்க்கெட் வந்து ஆப்போசிட்டாக போகுது அப்படின்னா, இப்போ மார்க்கெட் கீழே வந்துகிட்டே இருக்கும். வர வர அடுத்தது பை ஆகும், அடுத்தது பை ஆகும்னு நம்ம என்ட்ரிஸ் வந்து பை என்ட்ரிஸ் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ ஒரு டைமில் டக்குன்னு அங்கேருந்து நமக்கு பை ஆயிடுச்சுன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணலாம். இல்லை மார்க்கெட் வந்து ஆப்போசிட்டாக போயிருச்சு அப்படின்னா ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வந்து என்ன நினைப்போம், இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி நம்ம திங்க் பண்ண தோணும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதாவது ஒரு மிஷின் மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட்ஸ் எடுங்க. மிஷின் வந்து எப்போவுமே நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரேட்ஸ் எடுங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக அந்த ஸ்ட்ராட்டஜியை ஒரு மிஷின் மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஓகே கைஸ், நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த ட்ரேட் வந்து எப்போ நமக்கு ப்ராஃபிட் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். A few minutes later. கைஸ், இப்போது பாருங்கள், நம்ம ஒரு 450 பிப்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கிறோம். ஸோ இன்ட்ராடேயில் வந்து நம்ம ஒரு 400 பிப்பெல்லாம் புக் பண்ணுறது ஒரு நல்ல விஷயந்தான். இப்போது நான் இந்த ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆகிறேன். நியர்லி ஒரு 450 பிப்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு ட்ரேடில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.